Hey girls, welcome back to our channel GlamGirlTamil. இன்னைக்கு சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்டடான வீடியோ தான். சப்ஸ்கிரைபர் கரீம் வந்து ப்ரீ பிரைடல் ரொட்டீன் வந்து காமிங்கன்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது என்னோட ப்ரீ பிரைடல் ரொட்டீன், பாடி கேர், ஃபேஸ் கேர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பிரைட்டுபியாக இருக்கீங்கள்ல, நார்மலாக நீங்கள் சண்டே டைமு கூட ரெகுலர் பீப்புளெலாம் வந்து இதை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஐப்ரோ வந்து ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், ஷேப்னு எடுக்க போகிறோம். அப்புறம் வந்து ஹேர் வாஷ் வந்து இருக்குது, ஃபேஷியல் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்னோடய நிறைய விளாக்ஸில் வந்து நான் பெடிக்யூர் பண்ணுறதுலாம் காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், விளாக்ஸ் வந்து பாருங்கள். நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணி ஹேர் வாஷ் வந்து எடுக்கிறது. நீங்கள் என்ன விதமான ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆயில் வந்து முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேக் ஷுர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வுட்டன் சீப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கேல்பில் அந்த பெட் சர்க்குலேஷனோ நம்ம ஹேர் ரூட்ஸ்க்கும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீம் உட்டன் கோம், அதாவது நீம் மரத்தால் செய்யப்பட்ட உட்டன் கோம் நல்ல குவாலிட்டியானது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால கூட இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆயிலிங் வந்து நான் ஆல்ரெடி பண்ணதுனால இன்றைக்கி நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். அதனால் நான் ஹையர் பன் வந்து போட்டுட்டு ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஐப்ரோஸ் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் ஃபேஷியல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த போஸில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு டர்ட்டில் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்கின் கொஞ்சம் க்ளீனப்பாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபேஸ் க்ளீனப் கூட நான் பிகினர் லெவலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்குறதா பாருங்கள். நான் ஃபேஸில் இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன், நான் ஐப்ரோஸ் மட்டும்தான் ஷேப் பண்ணுவேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ரேசர் வந்து ஏதோ ஒரு ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய ஐப்ரோ வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் பார்லரில் போயிட்டு ஐப்ரோஸ் கரெக்டாக நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களோட இன்க்ரோன் ஹேர்த்தை பொறுத்து நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அண்ட் அப் டு யோர் சாய்ஸ், நீங்கள் ஃபேஸோட ஹேரை கூட ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ் ஹேர் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு அவ்வளோ ஹேர் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ்லேயும் அண்ட் பாடியிலையும் வந்து இல்லை. எதுவுமே வந்து பேட் ஸ்கின்னில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. எதனா ஒரு க்ரீம் இல்லை ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப், ப்ரீ பிரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீன். பிரைட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட விஷில் வந்து ஃபேஷியல் வந்து பண்ணணும், ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ இப்போ லைஃப் ஸ்டைலில் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தீங்க வீட்டிலே எப்படி ஃபேஷியல் பண்ணலான்றது. இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் உங்களை ஷேர் பண்ணுறேன். நேச்சர் எசன்ஸ்லேருந்து ஆல்ரெடி நான் ஒரு பேர்ல் கிட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பப்பாயா கிட். ஃபேஷியல்ன்றது இங்கே மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். இது பப்பாயா வேரியண்ட்டு. யாரெல்லாம் ஃபேஷியல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 20 ஏஜ் அபவ். யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க, மதர் சைல்டு ஃபீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம். நேச்சர் எசன்ஸோட ஃபேஷியல் கிட் வந்து அமேசான், நைக்கால அவைலபிள் ஆகுது. இன்றைக்கி யூஸ் பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசானில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டீட்டெயிலான என்னோடய ஃபேஷியல், அதாவது நான் பண்ணக்கூடிய இந்த நேச்சர் எசன்ஸ் பிராண்ட்லேருந்து நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. அதனால தான் இன்றைக்கி சும்மா குயிக்காக நான் வந்து காமிச்சிடுறேன். இல்லை வந்து 5 ஸ்டெப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் வந்து 1 by 1 அதுலேயே நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அதை படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்ல பிராண்டடான, வெல் நோன் பிராண்டடான ஃபேஷியல் கிட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பர்பிளில் கூட நிறைய வந்து ஃபேஷியல் கிட் வந்து இருக்குது, இப்போ நிறைய இருக்குது, ஆனால் நல்ல பிராண்டு தான் எடுத்துக்கோங்க. நான் இங்கே பப்பாயா வேரியன்ட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஷியல் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். ஃபேஷியல் பண்ணும் போது நம்ம பார்லரில் வந்து நம்மளுக்கு மசாஜ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதை போய் நீங்கள் பார்லரில் பண்ணிங்கன்னா 600-700 ஆகும். இந்த பேக்கேஜை ஆல் டுகெதர் 3 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 200-250 என்னமோ மாதிரி தான் இது வரும். இதை மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்லரில் போய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஷியல் மசாஜ்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு நான் செல்ஃபாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் செல்ஃபாகவே வந்து பண்ணிப்பேன். அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. டைம் இல்லாதவங்க நீங்கள் வந்து சண்டேயில் பண்ண பாருங்கள், இல்லை நீங்கள் பார்லரில் வந்து பண்ணிக்கலாம். பார்லர்லேயும் சேம் இதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவாங்க. என்ன அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேஷியல் மூமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், அவ்வளோதான். நம்ம செல்ஃபாக பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கை காலெலாம் வலிக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஸ்டோர் பாட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதே நீங்கள் டிஐஒய் கூட நிறைய இருக்குது, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேஷியல்ன்றது முக்கியமானது. ஃபேஷியல் மூமெண்ட் வந்து கொடுக்கறது. ஸோ ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணி மசாஜ் பண்ணுறது தான் மெயினானது வேர்டே ஃபேஷியல். அதை ஒரு டே பை டே அப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணால் க்ளோயிங்காக ஆகும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பாக நம்ம வந்து பார்லரில் பண்ணும்போது ரிலாக்ஸாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். அப்போ நம்மளுக்கு அவங்க ஃபேஷியல் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் நல்லா ப்ரீத் ஆகும்.
ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் நான் கண்டினியூஸாக வந்து அப்படியே நான் பண்ணிட்டேன். இதை வந்து கண்டிப்பாக இந்த 5 ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாமே எடுத்து உங்களை ஜா லைனில் நீங்கள் பேஸ்டஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணினா ஸ்கின்னுக்கு செட் ஆகலாம், அது ரொம்ப நம்மளுக்கு அலர்ஜி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இந்த அண்ட்ராம்ஸ் கிட்ட கூட இந்த நீங்கள் க்ரீம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க அண்ட்ராம்ஸ் கிட்ட இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் அதில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 1 டைம் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம், 3 times ஆறாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே நெக்கில் போட்டால் நான் போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு ட்ரெஸ் ரொம்ப வெட் ஆகிடுது, அதனால் நெக்கில் போடல. நீங்கள் வீட்டில் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் நெக்கோட சேர்ந்து இது எல்லாமே அப்ளை பண்ணி மசாஜ்லாம் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து பண்ணுறேன். அண்ட் உங்களோட வீடியோ சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 45 minutes ஆகும். அடுத்தது வந்து நம்ம லிப்பை வந்து விடக்கூடாது. ஃபேஸ் நம்ம நல்லா ப்ரைட்டனாக வச்சுட்டு லிப்ஸ் ரொம்ப பிக்மெண்டடாக தான் நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணும் போது இதையும் உங்கள் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸும் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். குட் வைப்ஸோட லெமன் லிப் ஸ்க்ரப் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லிப்பை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ இந்த லிப் ஸ்க்ரப் வந்து ஜென்ஸ் அண்ட் விமன் 2 பேரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். வந்து லெமனோட எசன்ஸ் ப்ளஸ் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம எக்ஸ்போஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிக்மெண்ட்லாம் ரிமூவ் ஆகும். வீக்லி 2 times வந்து நீங்கள் லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹோல் பாடி பேம்பரிங்க்கு கண்டிப்பாக ஃபேஸ், லிப், ஹேர் அண்ட் பாடி எல்லாமே தான் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பாடி ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து பாடி ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இன்க்ரோன் ஹேர் ப்ராப்ளம் வந்து இல்லை. லாஸ்ட் மந்த் தான் நான் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணேன். பார்த்திங்கன்னா லைட்டாக தான் எனக்கு வந்து க்ரோத் இருக்குது. இதுக்கு நான் வந்து ஒரு விப்டு க்ரீம் வந்து ஷேவ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து உங்களோட பாடியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேசர் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஹோல் பாடிக்கும் நான் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன், இன்க்ளூடிங் அண்ட்ராம்ஸ். ஸோ எப்பயுமே டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து க்ரீம் போட்டக்கூடாது. கொஞ்சம் நம்மளோட பாடியை வந்து வெட் பண்ணிக்கணும். வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த விப்டு க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கலாம். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விப்டு க்ரீமை வந்து நான் ஃபுல்லாகவே என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் இல்லை, பட் எந்த அளவுக்கு ஹேர் வருதுன்னு தெரியல. ரொம்ப சேஃபரான ஒரு பிளேட்ஸ் தான் இருக்கும். இல்லை டியூவல் பிளேட்ஸ் வந்து இருக்குது. சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு செக்யூர்டாக வந்து அவங்களுக்கு ஒரு பேண்ட் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஹேர் க்ரோத்தோட ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஷேப் பண்ணணும். ஸோ இதே தான் நான் வந்து என்னோடய லெக்ஸ், ஹேண்ட்ஸ், அண்ட்ராம்ஸ் எல்லாமே இதே ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வேக்சின் பண்ணால் கொஞ்சம் பெயினாக இருக்கவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் ஷேவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷேவ் பண்ணிட்டிங்கன்னா பிஃபோர் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி போட்டு ஈரம் பண்ணிவிட்டு இதை மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பார்லரில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஒரு பவுடர் அப்ளை பண்ணிட்டு வேக்சின் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பெயினாக இருக்கும். இது ஒரு பெயின்லெஸ்ஸான மெத்தட் தான். ஸோ இந்த ஷேவ் அண்ட் ரேசரும் வந்து எங்கே வாங்குறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இது வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு டேப் வாட்டரில், ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹேரெல்லாம் வந்து எடுத்துட்டேன். ஸோ என்னோடய கால்கள்லேயும் நான் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே எடுத்தோம் எனக்கு 1 month ஆகுது. லைட்டாக ஹேர் க்ரோத் ஆகுது. அதை வந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த பிளேட்ஸில் சுற்றி நம்மளுக்கு அந்த செக்யூர்டான பேண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ரேஷும் ரிஸ்கினஸ் வந்து இல்லை. ஸோ க்ளீனாக நீங்கள் சேஃபாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விப்டு க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஷேவ்ன்ற பிராண்ட் தான் இது. நைக்காலையும் இருக்குது, அமேசான்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இது ஸ்பான்சர் இல்லை.
இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாடியில் இருக்க ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீனப் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு க்ளீனப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகும். நம்ம ஹேரை வச்சுட்டே ஸ்க்ரப் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணலாம். 4 ஸ்பூன் வந்து ரைஸ் பவுடர், 4 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கேஃபினோட பாடி பாலிஷிங் காஃபி ஆயில் வந்து இருக்குது என்கிட்ட. இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் வாட்டர் பேஸ்ட் ஆட் பண்ணால் நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இது இருக்குது. இது ஒரு எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்டில் வந்துச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஸோ அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடரே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது அப்படியே நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும். காஃபி லவர்ஸ்க்கு ரொம்பவே இந்த ஸ்மெல் வந்து பிடிக்கும். ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு செமி லோஷன் மாதிரி இதை நீங்கள் ஸ்க்ரப் வந்து ஹோம்மேடாக நீங்கள் தேவையாக பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் பாடி ஸ்க்ரப்க்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ப்ரொசீஜர். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பாடி ஸ்க்ரப் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு க்ளீனாக வந்து இருக்கும், ரொம்ப ஹைஜீனாக வந்து இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் இதுக்கப்புறம் பண்ணுன்னு சொல்கிறேன். ஆஃப்டர் மெனி ஹார்ஸ் லேட்டர் என்னோடய ஹேர் வாஷ் நான் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய ஹேருக்கு வந்து நான் சிரம் யூஸ் பண்ணி டேங்கிள்ஸ்லாம் எடுத்து நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ நேச்சுரலாகவே எனக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரன்ச்சி யூஸ் பண்ணி நான் வந்து ஹையர் பன் மாதிரி போனிடெயில் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை அண்ட் வாட்டர் பேஸ்டான ஒரு ஸ்கின் கேர் பண்ணோம். கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைட்ரேட் மாய்ஸ்சரைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் ஃபேஷியல். இப்போ ஃபைனலாக வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசருக்கு நான் ப்ளம்மோட கேமமாலி டே க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கி. இதிலே வந்து SPF 50 இருக்குது சன்ஸ்க்ரீன் லோஷன். அதனால் லைட்டாக அந்த ஒயிட் டிண்ட் என் ஃபேஸில் வந்து இருக்குது. அடுத்தது லிப்ஸ்க்காக லிப் ஸ்க்ரப் பண்ணோம். லிப்பை வந்து இங்கே ஹைட்ரேட் பண்ணிக்கணும் மாய்ஸ்சர் கொடுத்துக்கு. லிப்ஸ்ன்ற ப்ராண்ட்லேருந்து இந்த லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்குது. இல்லை பேரபன் இல்லை எந்த ஒரு ஃப்ராக்னன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் பாடியை வந்து மாய்ஸ்சர் கொடுக்கணும். பயோட்டிக்கோட இந்த செரி பாடி லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுமோ அது எல்லாமே ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சர் வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் டைம் எடுத்து மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் பேம்பரிங்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரூமிங்காக இருப்பீங்க. உங்களோட ஸ்பெஷலான டேக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் நல்லா கேரிங் அண்ட் பேம்பரிங்காக பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பார்லர் போய் தான் பண்ணல, எல்லாமே நீங்கள் வீட்லேயே இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிராண்ட் வந்து ப்ளம்மு. இது பாடி மிஸ்ட் தான். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்கன்னா டியோட்ரண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இதுதான் என்னோட ப்ரீ-பிரைடல் ஸ்கின் கேர் பாடி கேர் பேம்பரிங் ரொட்டீன். ஐ ஹோப் இந்த கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன். ஃபைனலாக உங்களோட நெயில்ஸ்க்கு உங்களோட ஃபேவரட்டான நெயில் ஆர்ட், உங்களோட ஃபேவரட்டான நெயில் பாலிஷர் பெயிண்ட் பண்ணி டே என்ஜாய் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருங்க. நாட் பிளாக் ஆர் ஒயிட், டால் ஆர் ஷார்ட். உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். டூ செல்ஃப் லவ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். பியூட்டி மட்டுமே இல்லை, இன்னர்லேருந்து நம்மளுக்கு க்ளோ வரணும். அதனால் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ஸை வந்து சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ரொட்டீன் ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் வந்து க்ரீன் டீ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னர்லேருந்து க்ளோ வர்றது தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டே ஹெல்த்தி, கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. GlamGirlTamil யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.